அவங்க தொழுதுட்டாங்க. இன்னும் ஒரு சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, ஏங்க வக்து முடியட்டும் முடியாம போட்டோம் நமக்கு என்னங்க, சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அங்க போய் தொழுவணும்னாங்க. முடிஞ்சு போச்சு, வக்து முடிஞ்சாதான் என்ன அங்க போய் தான் தொழுவோம். அங்க போய் தொழுவுறாங்க. ரெண்டு கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வைக்கப்படுது. இந்த மாதிரி ஏற்பட்டது, ரெண்டு பேர் தொழுதாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் சரி கண்டார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு ஹதீஸ் தான், என்னது பனு குறைலால போய் தான் அசர தொழுவணும். இது ஒரு ஹதீஸ் தான். ஆனா சஹாபா பெருமக்கள் மத்தியில இருவேறு கருத்துக்கள் உருவாகின்றன. சரி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் ஆய்வுங்கிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. ரெண்டுல ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் ஒண்ணுதானே, ஹதீஸ் ஒண்ணுதானே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இருக்கிறாங்களே. அப்புறம் சொல்லும் பொழுது குர்ஆன் ஒண்ணு ஹதீஸ் ஒண்ணு, எங்க நீங்க ரெண்டு பேர் விதமா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் செஞ்சு சரின்னாங்க. இதுதான் ஆய்வு. ஆய்வை வரவேற்கிற மார்க்கம் இஸ்லாம், அதற்கென்று கூலி தருகிற மார்க்கம் இஸ்லாம். இன்னொன்னு சொல்லவா, எனக்கு சொன்ன ஹதீஸ் புகாரில இன்னொரு சொன்ன அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரெண்டு சஹாபிகள் வெளியூர் போனாங்க பயணத்துல. அப்ப தொழுகை நேரம் வந்துருச்சு, ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்ல. ரெண்டு பேரும் தயமம் செஞ்சாங்க, தொழுதுட்டாங்க. தொழுது முடிஞ்ச பிறகு தண்ணி வருது. ரெண்டு பேர்ல ஒரு சஹாபி சொல்றாங்க, தண்ணி இல்லங்கறனால தான் தயமம் செஞ்சோம் தொழுதோம், இப்ப வக்து இருக்குது, தண்ணி கிடைச்சிருச்சு, அதனால மறுபடியும் நம்ம ஒது செஞ்சுட்டு தொழுதான் ஆகணும், ஏன்னா வக்து இருக்கும் பொழுதே தண்ணி கிடைச்சிருச்சுல அப்படின்ட்டு அவங்க ஒது செய்யறாங்க, தொழுவுறாங்க. இன்னொரு சாபி சொன்னாங்க, தண்ணி கிடைக்கட்டும் கிடைக்காம போட்டோம், நம்ம தொழுதுட்டோமா இல்லையா, நம்ம தயமம் செஞ்ச நேரத்துல தண்ணி இருந்துச்சா இல்ல இல்ல, அப்ப நம்ம அது கரெக்டா போச்சு. இப்ப தண்ணி கிடைச்சா நமக்கு என்ன, நம்ம செஞ்ச செயல் கரெக்ட், இன்னும் தொழ தேவையில்லை. அப்புறம் அவங்க தொழாம இருந்துட்டாங்க. இந்த ரெண்டு கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வைக்கப்படுது. தோழர் தொழாம இருந்துட்டாங்க. இப்ப ரெண்டு கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வைக்கப்படுது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாம இருந்தாங்கல்ல, முன்னால தொழுதே போதும், இப்ப தொழ தேவையில்லை, தண்ணி கிடைச்சாதான் என்ன, நம்ம தயமம் செய்யறது தண்ணி இல்லாம தானே இருந்துச்சு அப்படின்னாங்கல்ல. அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, அசப்த சுன்னத்தை, மார்க்க பிரகாரம் நீங்க செய்தது கரெக்ட் அப்படின்ட்டாங்க அவங்ககிட்ட. மறுபடியும் தொழுதாங்க பாருங்க. அந்த தோழர்கிட்ட சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைனி, இன்னொரு தடவை நீங்க தொழுதீங்க பாத்தீங்க, அதனால இருமடங்கு கூலி உங்களுக்கு உண்டு அப்படின்ட்டாங்க. இது அபூ தாவூதிலே திர்மிதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று பிரகாரம் ரெண்டு வகையா ஆய்வு செய்யறாங்க, இருவேறு முடிவை எடுக்கிறாங்க. இல்ல மார்க்கம் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, இறைத்தூதர் ஒண்ணு, ஒரே முறையாக நடக்கணும். நீங்க என்ன ரெண்டு விதமா நடந்தீங்கன்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் செஞ்சது கரெக்ட்னாங்க. இதையும் சரினாங்க அதையும் சரினாங்க. இதுதான் ஆய்வு. இந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சு பார்க்கணும். அதனால ஆய்வின் அடிப்படையிலே தான் இந்த கருத்து வேறுபாடு வருது. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். கருத்து வேறுபாடுங்கிறது இப்ப மட்டும் புதுசா உண்டானதல்ல, இமாம்களுக்கு மத்தியில் புதிதா உருவாக்கப்பட்டதல்ல, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தது. அது சரி கண்டிருக்காங்கிற பிரச்சனைக்கு இப்ப நம்ம தெளிவு கண்டுட்டோம். இப்போ இந்த நண்டுக்கு பிரச்சனைக்கு வருவோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உஹில்ல லக்கும் ஸைதுல் பஹரி அப்படிங்கறான். அதாவது கடலிலே இருக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது, நீங்க வேட்டையாடலாம், அது உங்களுக்கு கூடும் அப்படின்ட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, இப்ப கடலிலே இருக்கக்கூடியவைகள் தான் அல்லாஹ் சொன்னான், அதுல சிலது கூடும் சிலது கூடாதெல்லாம் சொல்லல. அப்ப எல்லாமே, அப்ப நீரில் மட்டுமே வாழுகின்ற எதுவாக இருந்தாலும் கூடும் அப்படி சட்டம் எடுக்கிறாங்க. நீர்ல மட்டும் வாழும், வெளியே எடுத்ததாக செத்து போயிடும் அப்படி சொன்னா சாப்பிடலாம். ஏன், நீரில் மட்டும் வாழுகிறது, நீரிலும் வாழும், வெளியில எடுத்தா அப்போ தரையிலும் வாழும்னு வச்சுக்கிறங்க, அது சாப்பிடக்கூடாது. பாமேன்னு வச்சுக்கிறங்க, நீர்ல தான் வாழுது, சாப்பிடலாமா சாப்பிடுவோம். ஏன், நீரோட வெளியே எடுத்தாலும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும், மோத்தா போவாது. பாம்புன்னு வச்சுக்கிறங்க, பாம்பு நீரில இருக்கும், வெளியே எடுத்தாலும் அது வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும், செத்து போவாது. அதனால இந்த பாம்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீரில் மட்டும் வாழுகின்ற அப்படின்னா என்ன, தரையிலே வாழ சக்தி இல்லாத எந்த பொருளாக இருந்தாலும் கூடும். இப்ப கடலிலே இருக்கக்கூடிய ஒரு சில நண்டு வகைகள், அது நீங்க கடல்ல இருந்து பிடிச்சு வந்துருவீங்க, மூத்தா போயிடும், வாழ முடியாது, தரையில வாழ முடியாது. அது அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நீரில் மட்டும் வாழுகிற எல்லாம் கூடும் அப்படின்னா விதி விலக்கு வைக்கல, அதனால கூடுங்கிறாங்க. அது அவர்களுடைய ஆய்வு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஷாஃபி மதுஹப்ல கூட பொதுவா நண்டெல்லாம் கூடுண்டா சொல்றாங்க. இப்ப நீங்க வயக்காட்டுக்கு போனா நண்டு இருக்கு பொந்துக்குள்ள, நீங்க கடற்கரையிலே கூட நண்டை பாப்பீங்க, அப்படியே கடற்கரையில ஓடும், ஒரு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிறோம். அந்த நண்டை சாப்பிடலாமா? ஷாஃபி மதுஹப்ல சாப்பிடக்கூடாதுங்க, ஹராமாச்சு. ஏன், அது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். வயக்காட்டில இருக்க அப்படிதான், நீரிலும் இருக்கும் பொந்துலையும் போய் வாழும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, நீங்க நீரில் மட்டும் வாழுகிற அப்படின்னா எந்த உருவத்தில் இருந்தா என்ன, நீரில் வாழும், வெளியெடுத்தா இறந்து போகும். அப்ப இறைவன் சொன்னது பரவாயில்ல கூடும் என்பது அவருடைய ஆய்வு. இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அங்கே கடலில் இருக்கக்கூடியதுங்கிறது மீனை பற்றி தான்,
நண்டு என்பது மீன் வகை சார்ந்ததல்ல, அது அவருடைய வாய்வு. அல்லாஹ் தஆலா சொன்னான் கடல் என்று, அது மீன் வகையைத்தான் குறிக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்டதல்லவா? மீனை பத்தி கேட்கும் பொழுது அது ஹலாலு, அந்த கடல்ல ஒது செய்யலாம கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நீங்க ஒது செஞ்சு கொள்ளலாம், அதுக்கு ஒரு மீன் கூட உங்களுக்கு ஹலால் தான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மீன் வகைக்கு மட்டும் தான் அது பொருந்தும். இந்த நண்டு என்பது மீன் வகை சார்ந்ததல்ல என்ற அவங்க ஆய்வு. எல்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சு சொன்னதுதான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த ஷாஃபிஈல பொதுவாக நண்டான் கூடனாங்க. அப்ப குர்ஆனும் ஹதீஸும் தான் ஆதாரங்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸ் சொன்னாக்கா ஆய்வு இருக்கத்தான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்துச்சு. அதனாலதான் இப்படி ஏற்பட்டிருக்குங்க. இது புரிஞ்சுக்கிறணும். சரி, இவங்க இவ்வளவு பேர் கேட்கறாங்கல்ல இந்த வஹாபிகள்லாம், ஏங்க ஷாஃபில கூடுங்கிறீங்க, ஹனபில கூடாதுங்கிறீங்க, இது என்ன மார்க்கம் ஒண்ணுதானே, குர்ஆன் ஒண்ணுதானே, ஹதீஸ் ஒண்ணுதானே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஒண்ணுதானேங்கிறாங்கல்ல. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம். சரி, இப்ப மதுஹப்லாம் வேணாம், குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றா ஒற்றுமையா இருக்கலாம் தானே சொன்னீங்க. இப்ப நீங்க ஏன் 1 2 ஆனீங்க, 2 3 ஆனீங்க, 3 4 ஆனீங்க, 4 5 ஆனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு இருக்கு இல்ல நிர்வாக பிரச்சனையில பச்சை போய் ஒவ்வொரு பேருக்கும் மார்க்க விஷயத்திலே முரண்பாடு இருக்கிறது. இப்ப ஜக்காத்து ஒவ்வொரு வருடமும் கடமை என்று ஒரு பிரிவு சொல்லுது, நம்ம சொல்ற மாதிரி ஜாக்கு ஜமாத்து. ஆனா தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது? ஒரு தடவை கொடுத்தா போதும், அப்புறம் தேவையில்லை. இது என்ன உலக நிர்வாக பிரச்சனை? இது பண பிரச்சனையா? யாரு தலைவர் செக்ரட்டரிங்கிற பிரச்சனை? இது மார்க்க பிரச்சனை தானே. நீங்களே யாரு குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா ஒன்னா இருக்கலாம், மதுஹப் பிரிவினை உண்டாக்கி விட்டது அப்படின்னு சொன்னீங்களே, உங்க நிலை என்ன? அதே போல ஒரு ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கிறங்க, ஜனாஸா தொழுகை உண்டா இல்லையா? உண்டு அப்படின்னு சொல்லுகின்ற பிரிவும் அவர்களிடையே இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லுங்களும் இருக்கிறாங்க. ஜனாஸா தொழுகை கிடையாது தற்கொலை செஞ்சவனுக்கு. இப்ப நீங்க எல்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸ் தானே இருக்குது, ஒரு ஆளையும் உண்டுங்கிறாரு, ஒரு ஆளையும் இல்லைங்கிறாரு. அது பதில் சொல்லுங்க. நீங்க இன்னும் ஹனபி ஷாஃபில தான் கருத்து வேறுபாடு, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க மாதிரி பேசுறீங்க. இந்த பிறை பார்க்கிற விஷயத்துல பாருங்களேன், உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறை ஜாக்கு ஜமாத் சொல்லுது. இல்லங்க அந்தந்த இடத்துல தாங்க பிற பார்த்தா தாங்க நோன்பு வைக்கணும், பெருநா கொண்டாடணும் தௌஹீத் ஜமாத் சொல்லுது. ஏன் நீங்க 2 பேரும் யாரு குர்ஆன் ஹதீஸ் தானே பின்பற்றங்கறீங்க, ஏன் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு என்னமோ ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இங்கதான் பிரச்சனை மாதிரில ஒரு தவறான ஒரு பிரமை ஏற்படுத்துறாங்க. இதுல ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமில, இந்த தௌஹீத் ஜமாத் மனைவிங்க, ஜாக்கு ஜமாத் கணவர். இப்படி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கணவர் நோன்பை விட்டு விட்டாரு, பெண்ணா கொண்டாடுறாரு. அவர் மனைவி பார்த்து சொல்றாரு, எல்லாம் வட்டல போகலாம் செய்யணும், எல்லாம் செய்யணும்ன்றாரு. ஏங்க நோன்பு இல்ல? அதெல்லாம் கிடையாது, சவுதியில பிறப்பாத்தாச்சு, நான் பெண்ணா கொண்டாட போறேன், வட்டல போய் செய்ய அப்படிங்கிறாரு. மனைவி பாவம் நோன்பு வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏங்க நீங்க கணவர் இப்படி சொல்ற, நீங்க நோன்புங்கிறீங்க. இல்லங்க நான் தௌஹீத் ஜமாத்துங்க, நான் அவங்க அங்க கண்டா எங்களுக்கு என்னங்க, இங்க காணலையில நாளைக்கு தாங்க நான் பெருநாள் கொண்டாடுவோம். யாரு? மனைவி. மனைவி அடுத்த நாள் தான் பெருநாள் கொண்டாடுது. கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ள, இன்னைக்கு கணவனுக்கு பெருநாள், நாளைக்கு மனைவிக்கு பெருநாள். இதான் ஒற்றுமை. ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாள் கொண்டு வந்தீங்க. மார்க்கம் ஒண்ணு, வேதம் ஒண்ணு, இறைவன் ஒண்ணு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒண்ணு, ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாள். எப்படி? பதில் சொல்லுங்க. எந்த ஊர்ல ஹனபிக்கு ஒரு நாள் பெருநாள், ஷாஃபிக்கு ஒரு நாள் பெருநாள்? இந்த கொடுமை எங்க பார்த்திருக்கீங்களா நீங்க? பகுதி வேற வித்தியாசம் வரும், ஆனா ஒரே ஊருக்குள்ள இப்படி பாத்தீங்களா? ஒரே வீட்டுக்குள்ள இப்படி கொண்டு வந்துட்டீங்களே. இதுல சில ஊர்ல ஒரு கூத்து நடந்துச்சு, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பள்ளி வாசல்ல கட்டுனாங்க. 2 ஜமாத்துக்கு அந்த பள்ளி, ஒரு ஜமாத்து இன்னைக்கு பெருநாள் கொண்டாடும், பெருநாள் தொழும், இன்னொரு ஜமாத்து அடுத்த நாள் கொண்டாடும். இதா ஒற்றுமை? என்ன கூத்து நடத்திக்கிட்டு ஷாஃபி ஹனபியை போய் பிரிவினைங்கிறீங்க? ஷாஃபி ஹனபியால என்றைக்கும் உங்க ஒற்றுமை தான் இருக்கிறாங்க. போட்டி பள்ளியாசர் எப்ப ஷாஃபி ஹனபியை பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அவங்க அப்படி இல்லையே.